பொழுது பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ அத தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோல பார்க்கலாம். நான் தேவையான அளவுக்கு வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். இத எப்படி நம்ம செய்றது தான் சொல்லி நம்ம பார்க்க போறோம். வாழைப்பழம் உங்களுடைய வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ, அத்தனை பேருக்கு அ கணக்கு பண்ணி நீங்க வாழைப்பழத்த எடுத்துக்கங்க. நான் எங்க வீட்ல ஒரு 6, 7 பேர் இருக்காங்க. அதுக்கு தகுந்தா மாரி நான் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டுருக்கேன். வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் வேணாலும் நம்ம செய்யலாம். கற்பூரவள்ளி, பூவம், இப்படி நெறைய பழம் வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழைப்பழத்தில நீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய வாழைப்பழத்தில நீங்க பஞ்சாமிர்தம் எடுத்துக்கலாம். செ அந்த பழத்தில நம்ம பஞ்சாமிர்தம் செய்யலாம். நெறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. நீங்க உங்க அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல. இப்போ நான் வாழைப்பழத்த ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா நான் பிரிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. இந்த வாழைப்பழத்த நம்ம தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடலாம். தோலை உரிச்சு எடுத்துட்டு குட்டி குட்டியா சின்ன சின்னதா அத கட் பண்ணி நம்ம ஒரு பவுல்ல வச்சு நல்ல அந்த ஸ் அந்த பவுல்ல கரண்டி வச்சோ, இல்ல மத்து வச்சோ, இல்ல ஸ்மாஷ் பண்ணுறது வச்சோ நம்ம அத வந்து என்ன செய்யலாம், நல்லா கெடஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல எதுவுமே அப்படி பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படின்னா, மிக்ஸில கட் பண்ணி போட்டு ஒரு ஒரு ரிவேர்ஸில் ஒரு 2 பல்ஸ் மோட்ல வச்சு ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு தேவையான அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச நீங்க வெல்லம் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போறோம். இது வந்து பச்சை கற்பூரம். நீங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டா குடுப்பாங்க. இது நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில சளிலாம் இருந்தா கூட தேங்காய் எண்ணெயில ஹீட் பண்ணி நம்ம தொண்டையில போட்டா சளிலாம் கூட க்யூர் ஆகும். அப்புறம் தேவையான அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்த நல்லா முடிஞ்ச அளவு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கங்க. நெய் எடுத்திருக்கேன். அடுத்தது நெய். நெய்ய வந்து நல்லா உருக்கி நான் ஒரு 3, 4 ஸ்பூன் அளவுக்கு நானு எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துங்க. அப்புறம் நல்லெண்ணெய், செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய். நல்லெண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்துனா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, நம்ம கல்கண்டு சேர்க்க போறோம். வெள்ளை கலர்ல இருக்கிற கல்கண்டு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க பனங்கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம். கல்கண்டு சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஏலக்காவ கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொடிச்சு ஏன்னா அது நசுக்கி போட்டா வாயில தென்படும் சாப்பிடும் பொழுது. ஸோ அதனால கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து